கோட்டையில் தமிழக வெற்றி கொடி பறக்கும் என்பதே லட்சியம், வெற்றி நிச்சயம். திமுகவில 10 ஆண்டு காலமாக எந்த பொறுப்பும் இல்லாம தான் அதுல நான் பயணிச்சுட்டு இருந்தேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களினுடைய வம்ச வழி பேத்தியாகிய நான் இன்னைக்கு ஐயா கர்ம வீரர் அவர்களுடைய ஆசிகளோடும் அவர்களுடைய ஆத்மாவினுடைய பெரிய ஆசிகளோடும் கொள்கை தலைவராக அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்ற இன்னைக்கு குடும்ப ஆட்சியை வேரோடு அறுக்கக்கூடிய ஒரு இளைய தலைவராக, மக்கள் அத்தனை பேரும் ஒரு மாற்றத்திற்கான ஒரு தலைவராக இன்னைக்கு இருக்கக்கூடிய புரட்சி தளபதி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களை சந்தித்து இன்று நான் கட்சியில் என்னை இணைத்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களுக்கும், கொள்கை பரப்பு செயலாளர் ஆனந்தராஜ் ஐஆர்எஸ் அண்ணன் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோட்டையில் தமிழக வெற்றி கொடி பறக்கும் என்பதே லட்சியம், வெற்றி நிச்சயம். திமுகவில 10 ஆண்டு காலமாக எந்த பொறுப்பும் இல்லாம தான் அதுல நான் பயணிச்சுட்டு இருந்தேன். சமீப காலமாக நீங்க இந்த யூடியூபர் முக்தார் அவர்களுடைய பேட்டி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எவ்வளவு தரக்குறைவாக நம்மளுடைய முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களை பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசி இருந்தாரு. அதற்கு எத்தனை விதமான எதிர்ப்புகளும் போராட்டங்களும், அவரை கைது செய்ய சொல்லி எவ்வளவோ நாங்க போராடினோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை கண்டு கொள்ளாமல் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அமைதியாக இருந்தாங்க. அந்த கட்சியில இருக்கக்கூடிய நாடார் பிரதிநிதிகளும் எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எதுக்கு நம்ம இன்னும் அந்த கட்சியில டிராவல் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு தோணுச்சு. இன்னைக்கு இளைஞர்களுடைய விடிவெளியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நம்ம ஆதரிக்கணும்னு தோணுச்சு. அதனால ஐயாவினுடைய குடும்பத்திலிருந்து நான் விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்றேன். நன்றி. இல்ல, நான் பொறுப்பு எதுவும் எதிர்பார்த்து இங்க வரல. அண்ணனுடைய வெற்றிக்கு ஒரு 3 எலெக்ஷன்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய வெற்றிக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை என்னால செய்வேன். அதுதான்.